ஸோ இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட்க்குரியது என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் டெஃபனிஷன் வித் யூனிட், அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் டெஃபனிஷன் வித் யூனிட். நெக்ஸ்ட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுங்கள், அந்த டெரைவ் பண்ணுவோம்ல அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் டு வெரிஃபை அப்பேரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அதோடைய செட்டு, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோடைய யூனிட் என்னது, அந்த யூனிட்டை டிஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸோட பேர் என்னது, அதை ஒரு சர்க்கியூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும் அந்த செட்டு. இது போக நம்ம இன்றைக்கி 3rd லெசனில் இருக்கிற சூஸ் இட் அண்ட் மேட்ச் இட் மட்டும் கவர் பண்ண போகிறோம். நாளைக்கு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட்க்குரியது தான் இன்றைக்கி. ஸோ நம்மளோட டே 5க்குரிய 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் யூனிஃபார்ம் அக்ஸ்லரேஷன். ஸோ அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். v is equal to u plus at, s is equal to ut plus half at square, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இதுதான் இன்டகிரேஷன், அதாவது கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 1 நியூட்டன்னா என்ன, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இனர்ஷியா அண்ட் வாட் ஆர் இட்ஸ் டைப், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி எது ஈஸி, புல் பண்ணுறதா இல்லை புஷ் பண்ணுறதா அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ புல் பண்ணுறது தான் புஷ் பண்ணுறதோட ஈஸி அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த இது. நெக்ஸ்ட்டு இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது, அதில் எந்தெந்த லாஸ்லாம் வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி நம்ம 1 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனில் இருக்க 1 வேர்ட்ஸை கவர் பண்ண போகிறோம். ஸோ 1 வேர்ட்ஸ் பார்க்கறனால எனக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் கிடையாது. கண்டிப்பாக மறக்காமல் இந்த கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 50 days சேலஞ்சில் டே 5 பார்க்க போகிறோம். ஸோ டே 5க்குரிய சிலபஸ் என்னென்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்க்குரியது. ஸோ கரண்ட் டென்சிட்டினா என்ன, வாட் இஸ் பவர், எல்லாத்துக்குமே யூனிட்டோட சேர்த்து பார்த்துக்கோங்க, யூனிட் அண்ட் ஃபார்முலாவோட. நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் ரூல், கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல், ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன, அதுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு தாம்சன் எஃபெக்ட், அதே மாதிரி பெல்டியர் எஃபெக்ட். ஸோ 3 ஓரளவு இன்டர் ரிலேட்டடாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க எது எதுக்குரியதுன்னு. இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டீட்டெயில் என்ன அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், கிர்ச்சாஃப் லாவோடைய அப்ளிகேஷன். ஸோ டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு இஎம்எஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 இஎம்எஃப் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸில் எக்ஸாம்பிள் 2.6, 2.10 and 2.13. இதில் 2.6ம் 10ம் கம்பல்சரி சம்ஸில் ஓயாமல் வருது. ஸோ அதை மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டுக்கு இதை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க.